தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். சங்கீதம் 23:4 கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கு நடந்தாலும் பயப்பட மாட்டேன். இந்த வசனத்தை தாவீது எழுதினது ஏலா பள்ளத்தாக்கில் கோலியாத்தை எதிர்க்கும்படி புறப்பட்டு போனாரு. அந்த நிகழ்ச்சியை தான் இந்த சங்கீதம் 23:4 தன் அனுபவமாக எடுத்துறாரு. மரண இருளின் பள்ளத்தாக்குங்கிறது கோலியாத்தை சந்தித்து அந்த ஏலா பள்ளத்தாக்கை குறிக்கிறது. அந்த பள்ளத்தாக்கில் கோலியாத்தை எதிர்க்க போகும் பொழுது அவருக்கு உண்டான அனுபவம் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பயப்பட மாட்டேன், ஏன்னா என்னோடு கூட நீர் இருக்கிறேன். 1 சாமுவேல் 17:37. கரடியின் கைக்கும் சிங்கத்தின் கைக்கும் தப்புவித்தவர் இந்த பெலிஸ்தீனு கைக்கும் தப்புவிப்பார். கரடியோடு யுத்தம் பண்ணும் போது, சிங்கத்தோடு யுத்தம் பண்ணும் பொழுது என்னோடு கூட இருந்தார். இப்பொழுதும் இந்த கோலியாத்தின் முன்பாக நிற்கும் பொழுது என்னோடு கூட இருப்பார். அவர் என்னோடு கூட இருக்கிறவர். தேவரீர் என்னோடு கூட இருக்கு. இந்த விசுவாசம், தைரியம் தான் இந்த கோலியாத்தை வீழ்த்தி மிகப்பெரிய ஒரு வெற்றியை இஸ்ரவேல் தேசத்துக்கு கொண்டு வருவதற்கு காரணமே கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்கிற தாவீதின் விசுவாசம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற கர்த்தர் பிள்ளைகளே, சூழ்நிலையெல்லாம் பார்க்கும் பொழுது நாள் ஆக ஆக எதிர்காலம் கேள்விக்குறியாகும் பொழுது, பொருளாதாரம் வறண்டு போகும் பொழுது, பலவிதமான எதிரான நிகழ்ச்சிகளை துர்ச்செய்து கேட்கும் பொழுதெல்லாம் நமக்கு கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரா, இருந்தால் அதெல்லாம் நடக்குமா, ஆண்டவர் இருக்கிறது எப்படி நான் அறிந்து கொள்வது, இருப்பது உண்மையானால் எனக்கு ஏன் அந்த நஷ்டம், இந்த தோல்வி என்றெல்லாம் கேள்வி நமக்கு வரும். நல்லா கவனிக்கணும் கர்த்தர் பிள்ளைகள். இன்றைக்கு அப்படி ஒரு வேளை நீங்க இருந்தா உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றார், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இன்றைக்கும் இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் ஜீவனோடு இருக்கிறோம் என்றால் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இத்தனை மாதங்கள் நெருக்கடியானாலும் கூட பட்டினி போடாமல், பஞ்சம் நம்மை மேற்கொண்டு விடாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் போஷித்து நடத்துகிறார். ஆனால் அவர் நம்மோடு கூட இருக்கிறார், தொடர்ந்து நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.